ராஜி அம்மா கல்யாண வீட்டுல எல்லாரோடையும் சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க கிட்ட பொண்ணு தாயி வந்து பேச நினைச்சாங்க. பொண்ணு தாயி யாருன்னா அந்த கிராம தலைவரோட மனைவி. அதிகாரம் தன் கையில இருக்கிறதுனால எல்லாரையும் கொஞ்சம் தரக்குறைவா தான் பேசுவாங்க. அப்போ பொண்ணு தாயி ராஜி அம்மா கிட்ட வந்து, என்ன ராஜி அக்கா, நல்லா இருக்கீங்களா? பையன் எப்படி இருக்கான்? நான் நல்லா இருக்கேன் பொண்ணு, பையனும் நல்லா தான் இருக்கான். வாரம் வாரம் போன்ல பேசிட்டு இருக்கான். நீ எப்படி இருக்க என்று கேட்க, ரொம்ப சந்தோஷம்க்கா, நான் நல்லா இருக்கேன். ஆமா, உங்க அண்ணி செண்பகம் கல்யாணத்துக்கு வரலையா? இல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் வரல. ஓ சரி சரி, வந்தா மட்டும் கல்யாண பொண்ணுக்கு என்ன பெருசா மொய் செஞ்சிட போறாங்க, 10 இல்ல 20 ரூபா தரப்போறாங்க என்று நக்கலாக சொல்ல, ராஜி அம்மா மனசுக்குள்ள, அன்பால அவங்க எவ்வளவு உயர்ந்தவங்க தெரியுமா, உனக்கெல்லாம் அது புரியாது, நீ எங்க அண்ணி கால் தூசுக்கு கூட வரமாட்ட என்று நினைத்து கோபத்தை அடக்கிக்கிட்டு அமைதியா உட்கார்ந்திருந்தாங்க. வாங்கக்கா சாப்பிடலாம் என்று பொண்ணு தாயி ராஜி அம்மாவை கூப்பிட, இல்ல பொண்ணு, நான் முதல்ல மொய் வச்சுட்டு வந்துடுறேன், அப்புறமா கூட்டம் அதிகமா வந்துடும், வீட்டுக்கு போறதுக்கு வேற நேரம் ஆயிடும்ல, நீ போய் சாப்பிடு என்று பொண்ணு தாயை அனுப்பி விட்டுட்டாங்க. மொய் வைக்க ராஜியம்மா மேடைக்கு போனாங்க. அங்க போன அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அது என்னன்னு பார்த்தா, கடைசியில ராசாத்தி அப்பா சண்முக சுந்தரம் ராஜி அம்மாவோட கணவன். 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டதா அவங்களுக்கு தகவல் கிடைக்க, அவரோ அதே ஊரை சேர்ந்த ரோசான்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு யாருக்கும் தெரியாம பட்டணத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. ரோசாவும் ராஜியும் நல்ல தோழிகள். ஆனாலும் ரோசாக்கு சண்முக சுந்தரம் தனது தோழி ராஜியோட புருஷன்னு தெரியும். தெரிஞ்சே தன் தோழிக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க ரோசா. ஆனா இதெல்லாம் எதுவுமே தெரியாத ராஜியம்மா அதிர்ச்சி கலந்த அழுகையோட, என்னங்க நீங்களா? நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? நீங்க இறந்து போயிட்டதா எங்க அண்ணன் சொன்னாரே, உங்க ஒரு கைய வேற காணுமே, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நானும் நம்ம பையன் கதிரும் நீங்க இறந்து போயிட்டதா நினைச்சு இத்தனை வருஷமா ரொம்ப தவிச்சு கஷ்டப்பட்டு வாழ்ந்தோங்க. இப்போ உங்களை உயிரோட பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். பொழப்பு தானே தேடி போறேன்னு பட்டணத்துக்கு போனீங்க, இப்ப எப்படி இங்க நீங்க ராசாத்திக்கு அப்பாவா? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. ரோசா, என்னடி இதெல்லாம்? சரி வாங்க, நம்ம வீட்டுக்கு போய் எல்லாம் பேசிக்கலாம் வாங்க என்று அவர் கைய பிடிச்சாங்க. ஆனா சண்முக சுந்தரம் ராஜியம்மா கைய உதறி விட்டுட்டு, ஆமா, பொழப்பு தேடி பட்டணத்துக்கு போனேன், இதோ நிக்கிறாளே இந்த ரோசாவை தான் நான் மனசார காதலிச்சேன். அதுக்குள்ள எங்க வீட்டுல உன்னை எனக்கு கட்டி வச்சுட்டாங்க. ஆனா எனக்கு உன்னோட வாழ சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் எப்படியாவது உன்னை விட்டு விலகி போகணும்னு நினைச்சு விலகினேன். இப்ப கூட ரோசாவை உன்னை கல்யாணத்துக்கு கூப்பிட வேண்டான்னு தான் நான் சொன்னேன். ஆனா அவ தோழியா நீ இங்க வரணும்னு ஆசைப்பட்டா. அதான் நான் எதுவுமே சொல்லல. சரி, நீ வந்ததுக்கு மொய் வச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பு, நமக்குள்ள இங்க பேச ஒண்ணும் இல்லை என்று பதில் சொல்ல, ராஜியம்மா அதிர்ச்சியில மனமேடையிலேயே மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. உடனே அங்க இருக்கிறவங்க ராஜியம்மா முகத்துல தண்ணீரை தெளிச்சு எழுப்பி விட்டாங்க. மயக்கம் தெளிஞ்ச ராஜியம்மா, அடியே ரோசா, இவ்வளவு வருஷமா கூடவே நட்பா பழகிட்டு ஏன் வாழ்க்கையை பறிச்சு அழிச்சிட்டல்ல, உனக்கு மட்டும் என்னைக்கும் மன்னிப்பே கிடையாதுடி, சீ போடி என்று சொல்லிவிட்டு மனசு புடிஞ்சு கல்யாண வீட்டுல எதுவுமே சாப்பிடாம நேரா அவங்க அண்ணன் வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி அழுதாங்க. இத கேட்ட அண்ணன் சுந்தரபாண்டி, இந்த விஷயம் எங்க 2 பேருக்கும் எப்பவோ தெரியும் ராஜி. 25 வருஷத்துக்கு முன்னாடி உன் புருஷன் கிட்ட நான் சட்டைய பிடிச்சு சண்டையே போட்டுட்டேன். அவன் உன்னை கல்யாணம் பண்ணி ஏமாத்தி உன் நகையெல்லாம் வாங்கிட்டு உன் தோழி ரோசாவோட ஊற விட்டு ஓட பார்த்தான். அப்பதான் நானும் உங்க அண்ணியும் அவனை கையும் களவுமா பிடிச்சு எல்லா நகையையும் திருப்பி தர சொல்லி கேட்டோம். ஆனா அவன் எல்லாத்தையும் ரோசா கிட்ட கொடுத்ததா சொன்னான். வந்த கோவத்துல அவனோட ஒரு கைய நான் வெட்டிட்டேன். அப்புறம் வேற வழி தெரியாம அவன் செத்து போனதா நாங்க 2 பேரும் உன்கிட்ட பொய் சொன்னோம். உன்னை சமாதானப்படுத்த உங்க அண்ணி நகையை கொண்டு வந்து ஓ நகைன்னு சொல்லி அதை நாங்களே பத்திரமா வச்சிருக்கிறதா சொன்னோம். அவ நகையா இருந்தாலும் அந்த நகையை இன்னைக்கு வரைக்கும் உங்க அண்ணி எடுத்து கூட பார்க்கல. எங்களுக்கு எவ்வளவோ பண நெருக்கடி வந்துச்சு, அப்ப கூட அவ அந்த நகையை தொடல. அத உன் நகையா தான் பத்திரமா வச்சிருந்தா.
3 நாளைக்கு முன்னாடி நீ கல்யாணத்துக்கு போகணும்னு என் நகையை கொஞ்சம் மீனா கிட்ட கொடுத்து விடுங்க அண்ணின்னு சொன்ன. அப்பதான் அவ நகையை எடுத்து பெட்டியில இருந்து மீனா கிட்ட கொடுத்து விட்டா. அதத்தான் நேத்து உன்கிட்ட மீனாவும் கொண்டு வந்து தந்துச்சு என்று தழுதழுத்த குரலுடன் சொல்ல, உடனே ராஜி அம்மா, ஏன்னு என்கிட்ட இருந்து இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்ச அண்ணி? ராஜி அழுததில் அனைவரின் கண்களும் குளமாகின. உடனே அண்ணி செண்பகம், சரி விடு ராஜி, அழாத. உன் புருஷன் எக்கிடாவது கெட்டு போறான் போ. அதான் உனக்கு சிங்கக்குட்டி மாதிரி நம்ம கதிர் இருக்கான்ல, அப்புறம் ஏன் உன் புருஷனை பத்தி கவலைப்பட்டு உன் உடம்பு கெடுத்துக்கிற? அவன் நிஜமாவே செத்துட்டான்னு நினைச்சுக்கோ என்று ராஜிக்கு ஆறுதல் சொன்னாங்க. உடனே ராஜி அவங்க அண்ணிய கட்டி பிடிச்சுக்கிட்டு, அண்ணி, நீங்க உங்களோட இவ்வளவு கஷ்டத்திலையும் இன்னைக்கு வரைக்கும் உங்க நகைய ஏன் நகைன்னு சொல்லி எந்த செலவுக்கும் பயன்படுத்தாம பாதுகாத்து வச்சிருக்கீங்களே, உங்க அன்புக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல அண்ணி. இந்த பாசம் என்ன பெத்த தாய்கிட்ட எனக்கு கிடைச்சிருக்குமான்னு கூட தெரியல. ரொம்ப நன்றி அண்ணி என்று அழுதபடியே சொல்ல, சரி வா ராஜி, முதல்ல சாப்பிடு என்று ராஜிக்கு வயிறார சாப்பாடு போட்டாங்க அண்ணி செண்பகம். அவங்க அண்ணனும் இந்த விஷயம் எல்லாம் மீனாக்கும் கதிருக்கும் தெரியாம பாத்துக்கணும்னு சொன்னாரு. ஆனா மீனா எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டா. ராஜியும் சரின்னு சொல்லி மனசு தேத்திக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் மதியம் ஒரு 12 மணிக்கு கதிருக்கு போன் பண்ணாங்க ராஜி. இங்க 12 மணினா அங்க அமெரிக்கால நடுராத்திரி 2:30 மணி. கதிரு அலறி அடிச்சு கால அட்டன் பண்ணான். அப்ப கதிரு ஒரு பதட்டத்தோட, சொல்லுமா, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? தூங்கிட்டு இருக்கமா. டே கதிரு, இப்போ நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு எனக்கு தெரியாது. உடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வேலையை விட்டுட்டு ஊரு பக்கம் வந்துரு. புரியுதா? நான் சொல்றது புரிஞ்சுக்கோடா என்று ராஜி அம்மா சொல்ல, என்னம்மா திடீர்னு இப்படி சொல்ற? இப்பதாம்மா நான் இங்க கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு காசு சம்பாதிச்சுட்டு வரேன். நீ சொல்ற மாதிரிலாம் செய்ய முடியாதுமா. அப்புறம் அங்க வந்து எப்படி பொழப்ப ஓட்டுறது? டேய், இங்க வந்துருடா. விவசாயம் பண்ணியாச்சும் பொழைச்சுக்கலாம். முதல்ல உனக்கும் மீனாக்கும் நான் கல்யாணம் பண்ணணும். அதான் சொல்றேன். நீ அடுத்த மாசம் இங்க இருக்கணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்று வேகமாக போனை கட் பண்ணிட்டாங்க. கதிருக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவனுக்குள்ள மீனா மேல இருந்த காதல் அப்போ அதிகமாயிடுச்சு. அவங்க அம்மா சொல்றதும் சரின்னு பட்டுச்சு. ஆனா அவனுக்கு அமெரிக்கா ரொம்ப பிடிச்சு போச்சு. அதை விட்டுட்டு ஊருக்கு போக அவனுக்கு மனசு இல்ல. சரி, நாம கல்யாணத்தை பண்ணிட்டு அம்மாவையும் மீனாவையும் எப்படியாச்சும் இங்க கூட்டிட்டு வந்து இங்கேயே செட்டில் ஆயிடலான்னு யோசிச்சான். அடுத்த நாள் கதிர் மீனா கூட போன் பேசணும்னு ஆசைப்பட்டு உடனே வீடியோ கால் போட்டான். கால்ல 2 பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ மீனா, டேய் கதிர் மாமா, என்ன சுத்தமா மறந்துட்டு வெள்ளைக்காரை எவ்வளையாவது கரெக்ட் பண்ணிட்டியாடா? அப்படி ஏதாச்சும் இருந்துச்சு உன்னை கொன்றுவன் பாத்துக்கோ. இல்ல குட்டிமா, உன்னை மறப்பேனா? உனக்கு போய் துரோகம் பண்ணுவேனா? இங்க வேலை அதிகம்டி, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அதான் பேச முடியல. நீ கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ, சரிடா மாமா, கவலைப்படாத, சும்மாதான் சொன்னேன். நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியாதா உன் வேலை பழு என்னன்னு? ஏதோ உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சுடி, அதான் கால் பண்ணேன். உங்க அத்தை நேத்து எனக்கு ஃபோன் பண்ணி இங்க அடுத்த மாசம் வர சொன்னாங்க. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண போறாங்களாம். தெரியுமா உனக்கு? ரொம்ப சந்தோஷம்டா மாமா. சீக்கிரம் என்ன கல்யாணம் பண்ணி யூஎஸ் கூட்டிட்டு போயிடு. இங்க இந்த அம்மா தொல்லை தாங்க முடியல. வீட்டு வேலை சொல்லியே சாவடிக்கிறாங்கடா. ஐயோ, என் தங்கத்தையே எங்க அத்தை வேலை வாங்குறாங்க. சரி சரி, கொஞ்சம் பொறு, நான் சீக்கிரம் வந்து உன்னை கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துடுறேன், கவலைப்படாத என்று கதிர் சொல்லி ஆனந்தமா அந்த உரையாடல் முடிஞ்சது. இவ்வளவு காதலோட இருக்கிற கதிர் மீனா கல்யாணம் நடக்குமா? கதிருக்கு அவங்க அப்பா உயிரோட இருக்கிறதும் அவரை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சுதா? தொடர்ந்து இணைந்திருங்கள் எபிசோட் 3ற்காக.